டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 79வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் நடைபெற்று வந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய விளையாட்டுப் போட்டி நிறைவு பெற்றது. சென்னை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மைதானத்தில் கடந்த 24ஆம் தேதி இந்த போட்டி தொடங்கியது. 84 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட இந்த போட்டியின் முடிவில் ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை தமிழ்நாடு கைப்பற்றியது. விளையாட்டுத்துறை மேம்பாட்டுக்காகவே தமது வாழ்நாளை அர்ப்பணித்த டாக்டர் சிவந்தி ஆதித்தனாரின் பெயரில் போட்டிகள் நடத்தப்படுவதை பெருமைக்குரிய ஒன்றாக கருதுவதாக இதில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகள் தெரிவித்தனர். 24ஆம் தேதி மறைந்த சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய பிறந்த தினம். அவரை பொறுத்தவரை இந்த வாழ்நாள் முழுவதும் விளையாட்டுத் துறைக்காக பாடுபட்டவர் என்பதை விட இந்திய நாடு விளையாட்டுத்துறை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றான், அவர்தான் மூல காரணம் என்பதை உலகே அறியும். ஏனென்றால் அதாவது அவர் வாலிபால் சங்கத்தின் இந்திய வாலிபால் சங்கத்தின் தலைவராக இருந்தார். அதே போன்று அகில இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் வாழ்நாள் தலைவராக இருந்தார். துப்பாக்கி சுடும் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து நாம் அடுக்கிக் கொண்டே சொல்லலாம். அனைத்திந்திய மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையமும் அரிமா சங்கமும் இணைந்து இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தன. 29 மாநிலங்களிலிருந்து 850 மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர்.